ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாசிப்பருப்பில் பாயாசம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பெரிய டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. 150 பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. 100 துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்ததும் வெந்ததுக்கப்புறம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் நம்ம வாசத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. முந்திரி பருப்பும் திராட்சையும் நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததும் தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் எடுத்துகிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.